வெல்கம் டு லீஸ் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 10.2ல் ஃபஸ்ட்டு 2 சம் பார்க்க போகிறோம். ஓகே, ஆரம்பிமா. ஃபஸ்ட்டு கொஷின். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துறாங்கன்னா, டிஃப்ரென்சியேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 சைன் எக்ஸ். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னால் டக்குன்னு பயந்துடாதீங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எஃப் ஆஃப் எக்ஸ்னால் ஒய். ஓகே, இப்போ ஒய் நம்ம என்ன பண்ணோம், டிஒய் பை டிஎக்ஸ் இப்படி போடுமா, டிஃப்ரென்ஸ் போடுமா. அதேமாதிரி இதுக்கு பதிலாக ஒய் டேஷ் இல்லை ஒய் ஒன் இந்த மாதிரிலாம் போடலாம். இப்போ அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் இந்த மாதிரி டேஷ் போட்டால் டிஃப்ரென்ஸ் பண்ணணும் அர்த்தம். ஓகேவா? அடுத்தது இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஸ் பண்ணால் டிஎக்ஸ் பை ப்ரொசீஜராக போகிறோன்னா அடுத்து அப்படியே நார்மலாக போகிறோம். டிஎக்ஸ் பை டிஎக்ஸ், டிஎக்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறோம், அது டி பை டிஎக்ஸ் மைனஸு டிஃப்ரென்சியேஷனில் நம்பர்லாம் வெளியே வந்துடணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அப்போ 3 எடுத்து வெளியே வச்சுட்டு டிஎக்ஸு சைன் எக்ஸ் டி பை டிஎக்ஸ் 1 மைனஸு நம்பர் அப்படி எடுத்து போட்டுடணும். அடுத்தது டி சைன் எக்ஸு பை டிஎக்ஸ். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம என்ன படிச்சுக்கிற உள்ள காஸ் எக்ஸ். ஓகே, இப்போ காஸ் எக்ஸ் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சம் ஆன்சர் f dash of x 1 minus 3 cos x. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மும் ரொம்ப ஈஸி தான். என்னென்னா ஒய் ஒய்னே கொடுத்துட்டாங்க, ஒய் சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு. இப்போ வந்து ஒய் டிஒய் பை டிஎக்ஸ்னு போட்டுக்கலாம் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணால் சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஸ் பண்ணால் மேலே தான் பார்த்தோமே, சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஸ் பண்ணால் காஸ் எக்ஸ். ஓகே, இது நம்மளுக்கு தெரிஞ்சது. காஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஸ் பண்ணால் நம்மளுக்கு தெரியும் என்னென்னா மைனஸ் சைன் எக்ஸ், அவ்வளோதான். காசுனா சைன்னா காசு, ஆனால் காசுக்கு மட்டும் மைனஸ்னு ஒரு சிம்பிள் வந்துடும். ஓகே, தெரியுதா? அவ்வளோதான், இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக் அண்ட் ஷேர்.